போடணும். அப்ப ஆரம்பத்துல அந்த நேம் அப்படியே போடுவோம் நாங்க. அப்ப அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அலெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அடுத்தது பாருங்க, அந்த அலெக்ஸுக்கு பதிலா நாங்க ஹி ப்ரோனவுனை சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். ஹி இஸ் அ குட் பாய். அடுத்த அலெக்ஸுக்கு பதிலா ஹி யூஸ் பண்றோம். ஹி லிவ்ஸ் இன் சென்னை. அடுத்த அலெக்ஸுக்கு பதிலா ஹி யூஸ் பண்றோம். ஹி லவ்ஸ் பீச். இப்ப லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ பிளேட் வித் ஹிம். ஏன் இதுல ஹிம் வருது? இதுல ஹிம் என்று சொல்றது ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன்னு சொன்னா இதுல அலெக்ஸ் என்று சொல்றது பிளேட் என்ற வேர்புக்கு அங்கால வருது. சோ இதுல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். அதனாலதான் நாங்க சப்ஜெக்டா இருக்கிறதுக்கு எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, he is a good boy, he lives in Chennai, he loves beach. ஏன் அதெல்லாம் சப்ஜெக்ட், ஒரு வசனத்துல ஆரம்பத்துல வருது. இது வசனத்துல வேர்புக்கு அடுத்ததா வருது. அப்ப நாங்க இதுக்கு ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். சோ ஐ பிளேட் வித் ஹிம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் என்ன, ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படி அது டவுட்ஸ் இருந்தா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி தாராளமா கேட்கலாம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது verbs. சோ verbsக்கு தமிழ் வந்து வினை சொல். இப்ப நாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்ஸ் பார்த்துட்டோம், அடுத்த ப்ரொனவுன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப மூன்றாவது பார்க்கிறோம் என்னது verb. சோ verb வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா பேசிக்கா வந்து 2 டைப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் verb-ஓட பேசிக்னு சொல்லலாம். So what are the verbs? A word that shows an action, state or an event is called a verb. அதாவது verb என்று சொல்றது நாங்க ஒரு செயலை செய்யறோம் தானே, அந்த செயலை குறிக்கிறது தான் verb. அதே மாதிரி state. ஸ்டேட் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு நிலை. எங்கட நிலை என்று சொல்லிக்க நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம், இல்ல நாங்க எப்படியான மனநிலையில இருக்கிறோம், இல்ல நாங்க எப்படியான மனநிலையில இருந்த நாங்க, இல்ல நாங்க எந்த நிலையில இருந்த நாங்க, இல்ல ஃபியூச்சர்ல நாங்க எப்படி இருக்க போறோம் என்று சொல்லி எங்கட நிலைய குறிக்கிறது தான் ஸ்டேட் என்று நாங்க சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாப்போம் பாருங்க. இப்ப ஆக்ஷன் வெர்ப்னு சொல்றது நாங்க டெய்லி செய்யற வெர்ப். இப்ப நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன்னா என்ன, டோக், அது ஒரு வெர்ப். அத மாதிரி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா ஸ்டடி, அது ஒரு வெர்ப். இப்படி நாங்க சாப்பிடுறது, படிக்கிறது, ஓடுறது, கொட்டாவி விடுறது, இப்படி எல்லாமே வெர்ப்ஸுக்கு வரும். ஆக்ஷன் வெர்புக்கு வரும். அப்ப நாங்க வெர்ப்பை வந்து 2ஆ பிரிக்கலாம் பேசிக்காவே. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் வெர்ப், செகண்ட் ஒன் ஸ்டேட் வெர்ப் ஓ பி வெர்ப். ஆக்ஷன் வெர்ப்னு சொன்னா நான் சில எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்க. ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். ஹி சிங்ஸ், அவன் பாடுகிறான். தே ஸ்டடி, அவர்கள் படிக்கிறார்கள். ஷி ஈட்ஸ், அவள் சாப்பிடுகிறாள். ஹி ஏட், அவன் சாப்பிட்டான். இதுல இந்த ஷி ஈட்ஸ் வந்திருக்கு, ஹி ஏட் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க டென்ஸ் படிக்க கிளியரா பார்ப்போம். இப்ப நீங்க வெர்ப்னு சொன்னா என்னன்னு மட்டும் விளங்கி கொள்ளுங்க. ஓகேயா? இப்ப இதுல பாருங்க, ஐ பிளேன்னு சொன்னா இதுல பிளேன்னு சொல்றது விளையாடுறது. அப்ப விளையாடுதல் வந்து ஒரு செயல். அப்ப அது ஒரு ஆக்ஷன் வெர்பா இருக்குது. அடுத்தது ஹி சிங்ஸ் சொன்னா அவன் பாடுகிறான். சிங்ன்னு சொல்றது சாங் பாடுறது தான். அப்ப அது வந்து ஒரு வெர்ப். அதே மாதிரி ஸ்டடி என்று சொல்றது படிக்கிறது, அது ஒரு வெர்ப். ஈட்ஸ் என்று சொல்றது சாப்பிடுறது, அதுவும் ஒரு செயலாத்தான் இருக்குது. அப்ப இதெல்லாமே ஆக்ஷன் வெர்புக்கு வரும். அதே மாதிரி இங்கால பாருங்க ஸ்டேட் வெர்ப். ஸ்டேட் வெர்ப் இத வந்து நாங்க பி வெர்ப்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா லிங்கிங் வெர்ப்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட் வெர்ப், லிங்கிங் வெர்ப், பி வெர்ப் எல்லாமே ஒரே மீனிங் தான். இது வந்து எங்கட நிலைய குறிக்கிறதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் என்று வருது பாருங்க தமிழ்ல, அது ஒரு நிலை. நான் அந்த நிலையில இருக்கிறேன். அத மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, he is a dancer, அவன் ஒரு டான்சராக இருக்கிறான். இருக்கிறான் என்று வருது. ஓகேவா? அத மாதிரி பாருங்க, they were happy,
அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அது முடிஞ்சுது. ஆனாலும் இரு என்று சொல்லி ஒரு வேர்ட்ஸ் வருது தானே, அப்ப இருந்தார்கள். they were happy. I am happy, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்ப இருக்கிறேன். I am at home, நான் வீட்டில் இருக்கிறேன். அப்ப நாங்க ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நிலையில இருந்தாலும் சரி, இந்த be verb வந்து இப்படித்தான் வரும். இந்த be verb-க்கு நாங்க எப்படி இந்த சென்டென்ஸ் உருவாக்குறது, என்னென்ன ஹெல்பிங் verb யூஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அதை நாங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆக்ஷன் verb. பாத்தீங்கன்னா தெரியும், நான் படத்தோட போட்டிருக்கிறேன். ஜம்ப், சிங், ஸ்டடி, ஈட், டான்ஸ் எல்லாமே நாங்க செய்யல செயற்பாடுகள், எல்லாம் வினைகள். அப்ப இது வந்து ஆக்ஷன் verbs. அதே மாதிரி ஸ்டேட் verb பாருங்க. இப்ப சப்ஜெக்ட் பார்த்தனாங்க தானே, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுல நாங்க சப்ஜெக்டா ஐய யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இதுல 3 டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட் சொல்றது நிகழ்காலம், அதாவது இப்ப நடக்கிறது. நிகழ்காலம்னு சொல்றது இப்ப நடக்கிற விஷயங்கள். பாஸ்ட் சொல்றது இறந்த காலம், நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஃபியூச்சர்ன்றது எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள். அப்ப நாங்க சப்ஜெக்டா ஐய யூஸ் பண்ணோம்னு சொன்னால் பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துல நாங்க ஐ am யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னா ஐ am a டீச்சர், நான் இருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் என்று சொன்னா ஐ வாஸ் a டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன் என்று சொன்னா ஐ வில் பி a டீச்சர், இருப்பேன். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு தானே. அப்ப நாங்க ஐ என்று சொன்னா பிரசன்ட் டென்ஸ்ல am யூஸ் பண்ணணும் ஐயோட, பாஸ்ட் டென்ஸா இருந்தா was யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா will be யூஸ் பண்ணணும். அத மாதிரி we, you, theyக்கு வந்து நாங்க பிரசன்ட்ல are யூஸ் பண்ணணும், பாஸ்ட்ல were யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல will be யூஸ் பண்ணணும். அத மாதிரி he, she, itக்கு வந்து பிரசன்ட்ல is யூஸ் பண்ணணும், பாஸ்ட்ல was என்ற verb யூஸ் பண்ணணும், ஹெல்பிங் verb. அத மாதிரி ஃபியூச்சர்ல will be யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே will be என்ற மீனிங்ல தான் வரும். இது எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன் என்ற மீனிங்ல வரும். அப்ப இந்த வேர்ப்புக்கு முன்னாலதான் இந்த ஸ்டேட் வேர்பமே வரும். இப்ப பாருங்க, ஐ am playing, நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இதுல பிளேயிங் என்று சொல்றது என்னது? ஆக்ஷன் வேர்ப் தானே, பிளே ஆக்ஷன் வேர்ப். இதுக்கு முன்னால ஆம் வருது பாருங்க, ஆம் என்று சொல்றது என்னது? பி வேர்ப். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பி வேர்ப் வந்து வேர்ப்புக்கு முன்னால ஒரு ஹெல்பிங் வேர்ப்பா வரும். இப்ப ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், வில் பி எல்லாமே இந்த வேர்ப்புக்கு முன்னால வாரதா இருக்கும். அப்ப உங்களுக்கு இப்ப ப்ரொனவுன் என்ன, வேர்ப்ஸ் என்னன்னு சொல்லி விளங்கி இருக்கும். நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வேர்ப்ஸ வந்து பாடமாக்கணும். வேர்ப்ஸ் இல்லாம நாங்க சென்டென்ஸ மேக் பண்ண இயலாது. நான் சாப்பிட்டேன்னு சொன்னா நானுக்கு உங்களுக்கு ஐயன்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப வேர்ப் வந்து சாப்பிடறதுக்கு என்ன வேர்ப்னு தெரியாட்டி நீங்க சென்டென்ஸ் அமைக்க இயலாது. அத மாதிரி இப்ப நான் சாப்பிடுகிறேனுக்கு ஐ ஈட் வரும், சாப்பிட்டேனுக்கு ஐ ஏட் வரும். அப்ப நீங்க நான் தந்த வேர்ப்ஸ பாடமாக்கினாதான் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சாதான் நீங்க ஸ்பீக் பண்ணலாம் மத்தாக்களோட. சோ இந்த வேர்ப்ஸ வந்து நீங்க டெய்லி மெமரைஸ் பண்ணிட்டே வாங்க. இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு 10 வேர்ப்ஸ் தந்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொவர்க் கோபம் ஊட்டுதல், இன்டர்ஃபியர் தலையிடுதல், மெல்டட் உருகுதல், சிக்னிஃபை தெரிவித்தல், ஃபெல் ஃபாலன் விழுதல், கெப்ட் வைத்தல், செல் சோல்ட் விற்றல், கில்ட் கொள்ளுதல், பை போர்ட் வாங்குதல், போஸ்ட்போன் தள்ளி போடுதல். அப்ப போன கிளாஸ் 10 வேர்ப்ஸ் தந்தனா, இந்த கிளாஸ் 10 வேர்ப்ஸ் தந்தனா, டோட்டலா 20 வேர்ப்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அத
கோட் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் சொன்னா நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நாங்க ப்ரொனவுன்ஸும் வேர்பும் படிச்சிருக்கிறோம். இதுல எதுவும் டவுட்னு சொன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். தேங்க்யூ எல்லாருக்கும்.